ஹலோ லிசனர்ஸ். கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய அறிவிப்பு. ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு இங்கிலீஷில் வாய்ஸ் வந்தால் அந்தந்த வீடியோவுக்கு மேலுள்ள இந்த செட்டிங்ஸ் ஆப்ஷனை தொட்டு ஆடியோ ட்ராக் தமிழில் மாற்றிக்கொள்ளவும். அத்தியாயம் 21. யாதவ் காரில் ஏறியதும் கார் சீறி பாயவும் பயந்து போன கவி பிடிமானத்திற்கு இடம் தேடியபடி யாதவை பாவமாக பார்க்க அவள் பயத்தை உணர்ந்து காரை ஓட்டும் ஆத்வியை எட்டி பார்த்தவனுக்கு அவன் கனிய முகம் கண்டு எங்கே காரை ஸ்லோ செய்ய சொன்னால் வேண்டுமென்றே இன்னும் வேகம் எடுத்து எதிலாவது விட்டு ஆளையே போட்டு தள்ளி விடுவானோ என்ற எண்ணத்தில் கவியை தொகுலோடு சேர்த்து அணைத்து கொண்டான். இதை மிரர் வழியாக பார்த்துவிட்ட ஆத்வியின் கோபம் கட்டுக்கடங்காமல் போக பயத்தில் கண்மூடி அவன் தோளில் முகம் புதைத்து இருந்த கவியை கண்டு ஏகத்துக்கும் பிபி எகிரியது. இருளில் அதிக வாகனங்கள் செல்லாத சாலையில் இவன் மகிழுந்து மட்டும் மின்னல் வேகத்தில் சென்று சாலையின் நடுவே இருந்த பெரிய பொக்கையான பள்ளத்தில் ஏற்றி இறக்கவும் பின்னால் இருந்த கவியின் கபாலம் தனியே கலண்டு விழாத குறைதான். வானில் குடும்பம் நடத்தும் யாதவுக்கு ஒன்றும் பெரிதாக பயம் இல்லை என்றாலும் கவியின் நிலை நினைத்துதான் சற்று கவலையாக இருந்தது. அப்போதே அவள் செல்கிறேன் என்ற போதே போகவிட்டிருந்தால் அரக்கனின் வாகனத்தில் சிக்கி இருக்க மாட்டாளோ என்று கூட தோன்றியது. ஏய் கவி, ஆர் யூ ஓகே? அவளின் நடுங்கிய உடல் உணர்ந்து மெதுவாக வினவ, சார் கொஞ்சம் ஸ்லோ பண்ண சொல்லுங்க, பயமா இருக்கு. இல்லைனா காரு ஸ்டாப் பண்ண சொல்லுங்க, நான் இங்கேயே இறங்கி ஏதாவது வண்டி வந்தா லிஃப்ட் கேட்டு போயிடுறேன் என்றாள் அச்சத்துடன். கவி கொஞ்சம் பொறுத்துக்கோ, அவன்கிட்ட இப்போ எதுவும் பேச முடியாது. மீறி பேசினா கடிச்சு துப்புவான். இன்னும் 5 மினிட்ஸ் தான், ஏர்போர்ட் வந்துடும். அங்கே உனக்கு நான் வேற வெஹிக்கிள் அரேஞ்ச் பண்ணி அனுப்பி வைக்கிறேன், பயப்படாத. இவன் அவளுக்கு சமாதானம் செய்வது பாம்பு காதனுக்கு நன்றாக கேட்டது. ஓ, மேடம் மேலே அவ்வளோ கேரிங்கா? எப்படி அவளை வேற வண்டியில் ஏற்றி அனுப்பிவிட போறேன்னு நானும் பார்க்குறேன்டா. மனதில் கருவிக்கொண்டு பார்க்கிங்கில் காரை நிறுத்தினான். அப்போதுதான் போன உயிர் திரும்ப பெற்றது உணர்ந்தாள் கவி. லக்கேஜை எடுத்துக்கொண்டு அவளிடம் வந்த யாதவ், சாரி கவி, இந்த நைட் டைமில் உன்னை என் கூட கூப்பிட்டு வந்தது ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். அப்போவே உன்னை விட்டுருக்கணும் என்றான் வருத்தமாக. பரவாயில்ல சார், உங்களை சென்ட் ஆஃப் பண்ண வந்ததும் நல்லா தான் இருக்கு. அதோட நான் இப்போ தான் ஏர்போர்ட்டையே பார்க்குறேன், ரொம்ப நல்லா இருக்கு அவனோடு நடந்து கொண்டே சொல்லவும் மெலிதாக சிரித்த யாதவ், சரி கவி, நெக்ஸ்ட் டைம் வரும்போது ஃப்ளைன்லேயே கூப்பிட்டு போகிறேன் என்றதும் அழகாக சிரித்து அவனோடு முன்னால் நடந்து சென்ற கவியை வெறுப்பாக கண்டபடி பின்னால் சென்றான் ஆத்வி. ஓகே கவி, இனிமே நான் ஃப்ளைட் போய் எல்லாம் ரெடி பண்ணணும். அதுக்குள்ளே நீ ஹாஸ்டல் ரிட்டர்ன் போக ஒரு வண்டி ரெடி பண்ணி தரேன். அவன் உதவியாளருக்கு ஃபோனில் அழைக்கப் போக நொடியில் மொபைல் பறிக்கப்பட்டது அவன் கையில் இருந்து. யாதவ் புரியாமல் ஆத்வியை பார்க்க, என்ன வேலை வெட்டி எதுவும் இல்லாத உன் கூட வந்தேன்னு நினச்சியா இடியட்? நான் இங்கே இருக்கும்போது நீ எந்த ஸ்டூபிடுக்கு ஃபோன் பண்ணுற? எரிந்து விழுந்தவனை மூளை குழம்பும் நிலையில் பார்த்தான் யாதவ். ஏன் வந்தான் என்றும் தெரியவில்லை, எதற்கு இப்படி காய்ந்து தள்ளுகிறான் என்றும் புரியவில்லை. அது அண்ணே, உனக்கு ஏன் சிரமம்னு தான் கவியை வேற வண்டியில் அனுப்பி வைக்கலாம்னு பார்த்தேன். வருடங்கள் கழிந்த பிறகு அண்ணனிடம் இத்தனை வார்த்தைகள் பேசுகிறான், பதிலுக்கு என்ன சொல்லி கடித்து வைக்கப் போகிறானோ என்ற பதட்டத்தோடு அவனை மூக்கு விடைக்க முறைத்த ஆத்வி, ஃப்ளைட்டுக்கு வேற பைலட் மாற்றி விட்டியா என்ன? இன்னும் இங்கே நின்று என்ன தேவையில்லாத பேச்சு? வார்த்தைகள் ஒவ்வொன்றும் தீ பொறியாக அனல் பறந்தது. இல்லைனா இதோ போறேன் அவசரமாக உரைத்தவனாக கவியை கண்டான். உடல் மொழியிலும் முகபாவனையிலும் அத்தனை கம்பீரத்தை வைத்திருக்கும் யாதவ் ஆத்விக்கு இப்படி பம்பி பயந்து பேசுகிறானே என்று வியப்பாக நின்றவளை உலுக்கி, கவி எனக்காக அட்ஜஸ்ட் பண்ணி அண்ணா கூட போறியா கெஞ்சலாக அவன் கேட்கவும் ஆத்வியுடன் செல்ல மனம் லயிக்கவில்லை என்றாலும் யாதவிடம் மறுப்பு கூற முடியாமல் அரைமனதாக தலையாட்டி வைத்தாள் சரி என்று. அப்பாடா என்று பெருமூச்சு விட்ட யாதவ், கவி உன் கூட கொஞ்சம் தனியாக பேசணும் ரகசியமாக சொல்லவும் ஆத்வியின் எரிக்கும் பார்வை இருவர் மீதும். குழப்பமாக பார்த்தவளை சற்று தூரம் தள்ளி சென்றவனாக அவசரமாக தன் பேண்ட் பாக்கெட்டில் இருந்து ஒரு கார்டும் சிறு பெட்டியும் அவள் கையில் கொடுத்த யாதவ், ப்ளீஸ் கவி, எனக்காக இதை வாங்கிக்கோ என்று ரகசிய குரலில் கெஞ்சலாக அவளிடம் என்ன சொன்னானோ. முதலில் முடியாது என மறுப்பு கூறிய கவி பின் அவன் ஏதோ சொல்ல சொல்ல மகிழ்ச்சியில் கண்ணீர் ஊற்றெடுக்க
அவனிடம் சம்மதம் என வார்த்தை வராமல் தலையசைத்துவிட்டு அவன் கொடுத்த பொருட்களை தன் தோள்பையில் வைத்து கொண்டவளாக இருவரும் கைபேசி எண்ணை பரிமாறிக்கொண்டனர். இருவரும் என்ன பேசிக் கொண்டார்கள் என்றெல்லாம் 5 அடி தூரத்தில் தள்ளி நிற்கும் ஆத்விக்கு ஒன்றும் கேட்கவில்லை என்றாலும் கடைசியாக இருவரும் மெலியதாக கட்டி அணைத்து விடுவிப்பதைக் கண்டு ரத்தம் கொதித்தான் ஆடவன். யாதவ்! ஆத்வியின் கோப குரலில் இருவரும் அதிர்ந்து அவனை பார்க்க, இன்னும் என்ன வெட்டி பேச்சு போற மாதிரி இல்லையா? அவன் அதட்டல் குரலில், இதோ போறனா பதில் கொடுத்து கவியிடமும் கையசைத்து விட்டு விடை பெற்றான் யாதவ். திரும்பி அவன் வரும் நாளில் அனைத்துமே தலைகீழாக மாறி இருக்க போவது அறியாமல். ஏய், இன்னும் என்ன அங்க பார்வ? வா! அதட்டிய ஆத்வி முன்னால் செல்ல யாதவ் அருகில் இருந்தவரை இல்லாத பயம் இப்போது ஒட்டி கொண்டது. மான்ஸ்டரிடம் மாட்டிக்கொண்ட முயல்குட்டி போல ஆத்வியிடம் தனியாக மாட்டிக்கொண்டு மிரண்டு விழித்தவளாக கால்கள் நகர மறுக்க அங்கேயே அசையாமல் நின்றாள் பாவை. சில அடிகள் எடுத்து வைத்து யோசனையாக பின்னால் திரும்பி பார்த்த ஆத்வி பேய்ந்த விழித்து நிற்கும் கவியின் கரத்தை அவள் என்னதென உணரும் முன் பரபரவென இழுத்துக்கொண்டு நடந்தான் ஆத்வி. என்ன பண்ற? விட என் கைய! அவன் பெண்ணை அடம்பிடிக்கும் குழந்தையானாள் கவி. ஏய், வாய மூடிட்டு அமைதியா வரல, மொத்தமா முடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். அவன் கண்கள் குரூரமாக அவள் கழுத்தை பார்க்கவும் எங்கே திரும்ப கழுத்தை பிடித்து நெருக்கி விடுவானோ என்ற அச்சத்தில் வாய்மூடி கொண்டாள். அவன் இழுத்த இழுப்பிற்கு சென்றாலும் பெரிய பதவியில் இருந்தும் தன் ஆளுமையிலும் கண்ணசைவிலும் பல பேரை கட்டி வைக்கும் வல்லமை பெற்ற யாதவ் ஏன் இப்படி ஒரு முறைகேடான முரடனிடம் அடங்கி செல்கிறான் என்ற எண்ணம் அவள் மூளையை அரித்து கொண்டுதான் இருந்தது. அவள் கையை விடுத்து அவன் ஓட்டுநர் இருக்கையில் அமர்ந்து கொள்ள கவிக்கு அவனோடு செல்வதா வேண்டாமா என்ற குழப்பத்தில் கையை பிசைந்து கொண்டு நின்றாள். கார் கண்ணாடியை கீழிறக்கிய ஆத்வி, ஏய், இப்ப கார்ல ஏற போறியா இல்லையா? தன் இடி முழங்கும் குரலில் உரும உடல் தூக்கி வாரி போட முகத்தை உருரென வைத்துக்கொண்டு அவனை பாராமல் ஏறிக்கொண்டாள். அவள் அமர்ந்த மாத்திரத்தில் மீண்டும் கார் சாலையில் சீறியது. முன்பாவது யாதவ் இருந்தான் தோள் கொடுக்க, இப்போது அரக்க நல்லவா இருக்கிறான் கொதறி எடுக்க. கொஞ்சம் காரை ஸ்லோவா தான் ஓட்டுங்களே, எதுக்கு இவ்வளோ வேகமா போறீங்க? அப்படி உங்களுக்கு அவசரமா போகணும்னா என்னை இறக்கி விட்டுருங்க. அவள் கத்துவது எல்லாம் காற்றில் தான் கலந்தது. இதில் ஏசியை வேறு அதிகப்படுத்தி வைத்து குளிரில் நடுங்க வைத்தான் முரடன். கார் வேகம் இன்னும் அதிகரித்து வலப்பக்கம் காரை புயல் வேகத்தில் வளைத்து திருப்ப சரண சறுக்கி சென்று தாமரை மலராய் அவன் மடியில் விழுந்து புடைத்து நின்ற அவன் நீண்ட கழுத்தில் முகம் புதைத்திருந்தாள் வெண்முயல் மேனியாள். பாவையின் நெருக்கத்தில் மூளை கிறுக்காகி சாலை கண்ணை மறைக்க சடன் பிரேக் போட்ட அடுத்த நொடி கார் சாலையின் நடுவே கேட்பாரற்ற தனித்து நின்றது. பெண் தேகம் சில்லிட்டு நடுங்க அவன் மீதிருந்த பாவையின் நறுமணம் ஆடவன் நாசியில் ஏறி மூளையை மழுங்கடித்தது. முதலில் ஒரு பெண்ணோடு இரவின் தனிமை தந்த அருகாமையில் உணர்வுகள் ஊற்றெடுத்து நிலை குலைந்து போனான் ஆத்வி. சில நிமிடங்கள் கண்மூடி மூச்சுவிட மறந்தவனின் கார் ஸ்டியரிங்கில் இருந்த கரங்கள் தானாக அவள் இடையிலும் முதுகிலும் ஊர்ந்து இடம் பெயர்ந்திருக்க தன்னோடு இறுக்கிக் கொண்டவனாக குனிந்து அவள் கழுத்து வளைவில் முகத்தை புதைத்தான். ட்ரிம் செய்த அவன் மீசை தாடிகள் குத்தி குறுகுறுத்ததில் சட்டென கண் விழித்து தான் இருக்கும் நிலை கண்டு அதிர்ந்து போன கவி ஆத்வியின் தவம் கலைத்து அவனை தள்ளி விட்டவளாக இருக்கையில் அமர்ந்தவளுக்கு பதட்டத்தில் மூச்சு வாங்கியது. கவியின் திடீர் செயலில் கண்கள் மூடி தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொண்டவன் தலை குனிந்து அமர்ந்திருந்தவளை அழுத்தமான பார்வை பார்த்துவிட்டு காரை இயக்கினான் மிதமான வேகத்தில். பதட்டமாக இருந்த கவி கார் எந்த வேகத்தில் செல்கிறது என்றெல்லாம் கவனிக்க தவறியிருந்தாள். சரியாக அவளது ஹாஸ்டல் முன் காரை நிறுத்தவும் அப்போது கூட சிந்தை விட்டு வெளிவரவில்லை கவி. கைவிரலை முன்னும் பின்னும் பின்னி விளையாடி கொண்டு யோசனையில் இருந்தவளின் கழுத்தில் அவன் முகம் புதைக்க எத்தனை அதிர்ச்சிதான் இன்னும் கொடுக்க போகிறானோ பேதைக்கு. அவனை தள்ளியவளின் இதழ்கள் ஏதோ முணுமுணுப்பதை கூர்ந்து கவனித்த ஆத்வி, ஆமாடி, உன்கிட்ட மட்டும் பொறுக்கி ஆயிட்டேன் என்றான் கிறக்கமாக. இதற்கு மேல் இவனிடம் வாய் கொடுத்து வம்பு வளர்க்க நினைக்காத கவி கார் கதவை திறக்க முனையும் முன் அவள் மின்பெஞ்சும் மலைமுகட்டில் முகம் புதைத்து அங்கேயே அழுத்தமாக ஆழமாக முகத்தை புரட்டி அவன் எடுக்க மூச்சே இல்லை கவிக்கு. கண்ணீர் துளிகள் கன்னத்தில் கோலம் வரைய ஆணவன் முகமோ அவள் நெஞ்சத்தில் புதைந்து எச்சிலால் கோலம் வரைந்தது.
அவன் தலைமுடியை கொத்தாக பற்றி தன்னிடமிருந்து அவனை பிரித்து இழுத்து கோபமும் ஆத்திரமும் ஒரு சேர ஆத்வி கன்னத்தில் ஓங்கி அறைந்த கவி, பொறுக்கிற ராஸ்கள், உன்னெல்லாம் அன்னைக்கே போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருக்கணும். அன்னைக்கு எல்லாரும் அத்தனை தூரம் எடுத்து சொல்லியும் கேட்காம நான் தான் முட்டாள் மாதிரி உன்னை அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன். இன்னொரு முறை உன்னோட கீழ்த்தரமான புத்தியை என்கிட்ட காட்ட நினைக்காத, அப்புறம் அசிங்கப்பட்டு போயிடுவ. கோவத்தில் கொதித்து போனவளை கண்டு ஏளனமாக சிரித்த ஆத்வி, தெரியாம தொட்டதுக்கு கொடுக்கற தண்டனையை விட தெரிஞ்ச தொட்டு கிடைக்கும் போது சுகமாதான் இருக்கு. நீ கொடுத்த அடியும் சரி, உன் கிறக்க பேச்சை நிறுத்தி அவள் கழுத்துக்கு கீழ் பார்வை பதிக்க கூனி குறுகிய கவி, சி என முகம் சுளித்து காரை விட்டு இறங்க போக அவனது தடித்த விரல் எழுப்பிய சொடக்கிடும் சத்தத்தில் வெறுப்பாக திரும்பவும் அவளின் சிவந்த மூக்கு நுனியை ஆழமாக பார்த்த ஆத்வி, அன்னைக்கு நீ போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தே இருந்தாலும் என்னால் ஈஸியாக வெளியே வந்திருக்க முடியும். ஏன்னா என் மேலே எந்த தப்பும் இல்லை. அதை நான் உனக்கு ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனால் அன்னைக்கு நான் தெரியாமல் பண்ண தப்பு இனி உன்கிட்ட தெரிஞ்சே செய்வேன். உன்னால் முடிஞ்சா என்ன தடுத்து நிறுத்தி பார்க்கலாம். திமிராக சவால் விட்டவனை என்ன பிறவி இவன் என்ற கேவல பார்வையை வீசி திட்ட வாயெடுப்பதற்குள், அப்புறம் இப்போ அடிச்ச அடியும் சேர்த்து கூடிய சீக்கிரம் திருப்பி கொடுப்பேன். வாங்கிக்க. உடம்ப நல்லா சாப்பிட்டு பலமா தேத்தி வை பேபி. அவள் கன்னம் தட்டி கேலியாக முளைந்தவனாக, இப்போ என் காரை விட்டு கீழே இறங்கடி என்றான் நெஞ்சை உழுக்கும் சத்தத்தில். அவனை மூக்கு சிவக்க முறைத்துவிட்டு மீண்டும் கீழிறங்கி போக போன நேரம் அவள் இடை வளைத்து திருப்பி கவியின் பட்டு இதழில் பச்சக் என்று அவன் முரட்டு அதரத்தால் தடம் பதித்து சுவைத்து விடுவித்தவன், நேத்து டேஸ்ட் அப்படியே இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தேன். நேத்தை விட இன்னும் டேஸ்ட் கூடி போச்சே. எப்படி? அப்பாவியாய் தன்னிடமே கேட்டவனை என்ன செய்தால் தகும் என்ற எண்ணத்தோடு அவன் அடுத்தடுத்து கொடுத்து கொண்டே போகும் அதிர்ச்சியில் இருந்து வெளிவராதவளாக கண்ணீரை துடைத்து கொண்ட கவி சுட்டெரிக்கும் பார்வையால் ஆத்வியை பொசுக்கி தள்ளினாள். உன் லிப்ஸை விட இந்த மூக்கு ரொம்ப பிங்கிஷா கடிக்கணும் போல இருக்குடி. கடிக்கட்டுமா? கேலி பார்வையால் மேலும் தன்னை நெருங்கியவனை அச்சத்தோடு கண்டு அவன் அசந்த நேரம் காரை விட்டு இறங்கி ஓடியிருந்தாள் கவி. வடப்போச்சை என்ற கவலையில் ஆத்வி. அத்தியாயம் 22. ஆத்வியின் செயலில் மனம் கனத்து பித்து பிடித்ததைப் போல நடந்து வந்த கவியை பிடித்து கொண்டாள் ஸ்வாதி. மணி என்னாகுது? நேரத்தோட வர தெரியாதா? ஃபோன் போட்டு சொல்லிட்டா முடிஞ்சுதா? நீ வர வரைக்கும் எனக்கு சோறும் இறங்கல, தூக்கமும் வரல. அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு கடைசியா உன்னை வந்து விட்டுட்டு போறதுக்கு நீ ஆட்டோ இல்ல பஸ் பிடிச்சு வந்திருந்தால எப்பவோ வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்திருக்கலாமே கவி. தன் பாட்டுக்கு புலம்பிய ஸ்வாதி கவியிடம் இருந்து எந்த பதிலும் இல்லாமல் போகவே அவள் முகத்தை உற்று நோக்கினாள். கவி, ஏன் இப்படி என்னவோ போல இருக்க? என்னாச்சுடி? ஸ்வாதி தன் அருகில் அமரவும் தான் தெளிவு பெற்ற கவி, ஆ என்ன சொன்ன ஸ்வாதி என்றாலே. மூக்கு விடைக்க முறைத்த ஸ்வாதி, நானே செம்ம கடுப்புல இருக்கேன், நீ வேற ஏண்டி இப்படி படுத்துற? நொந்து கொண்ட ஸ்வாதிக்கு அலுவலகத்தில் அவள் செய்து முடித்த ப்ராஜெக்டை யார் மாற்றி அமைத்து வைத்தது என்ற எண்ணமே பெரும் தலைவலியை கொடுத்தது. மேலும் கொஞ்ச நாளாகவே தன்னிடம் நெருங்கி நெருங்கி வலிய வந்து பேசும் டீம் லீடர் தொல்லை வேறு. போதாகுறைக்கு காலையில் இருந்து யாதவ் திட்டி தீர்த்தது என அனைத்தையும் போட்டு குழப்பிக்கொண்டு இருந்தவளுக்கு கவியின் முகவாட்டம் கண்டு வேறு பயத்தை கிளப்பியது. ஒரு தாய் தான் ஈன்றெடுத்த பிள்ளையின் முகம் வாடினாள், பரிதவித்து போவாள். இங்கோ தோழியாக வளர்த்த பிள்ளை முகம் கண்டு வாடினாள். அவளை நெஞ்சில் சுமந்து கொண்டிருக்கும் அன்னையவள் தானும் உனக்கு சளைத்தவள் அல்ல என்று நிரூபிக்கும் விதமாக எப்போதும் என்ன கவலையாக இருந்தாலும் வெளியே காட்டாது தெளிந்த முகமாக இருக்கும் ஸ்வாதியின் முகம் இன்று சோர்ந்து இருப்பதை கண்டு கொண்ட கவி, என்ன விடு ஸ்வாதி, நீ ஏன் இவ்வளோ டல்லா இருக்க? எப்பவும் இப்படி இருக்க மாட்டியே. ஆமா, ஆஃபீஸ் விட்டு வந்து இன்னும் என்ன ட்ரெஸ்ஸு கூட மாத்தாம இருக்க? சொல்லுடி என்றிட தேவையில்லாதவற்றை இவளிடம் சொல்லி பயமுறுத்த வேண்டாம் என நினைத்தாலோ முகத்தை இயல்பாக்கி கொண்ட ஸ்வாதி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சின்னதா ஆஃபீஸ் டென்ஷன் கவி, அதோட நீயும் வரலையா, அதான். சரி, நீ போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வந்து சாப்பிட்டு படு. இப்போவே லேட்டாச்சு, காலையில் உன்னை நான் எழுப்பி விடுறதுக்குள்ள ஒரு வழி ஆக்கிடுவேன். சமாளிப்பாக சொன்ன ஸ்வாதி தான் இருந்த குழப்பத்தினால் கவியின் அழுது சிவந்து இருந்த கண்களையும் ரத்தம் கட்டிய செவ்விதழையும் கவனிக்க தவறி உணவை எடுத்து வைத்தாள்.
குளியலறை புகுந்த கவி அங்கு மாட்டியிருந்த சிறு கண்ணாடியில் தன் முகத்தை பார்த்து கலங்கி நின்றாள். நினைக்க நினைக்க ஆத்திரம் மூண்டது ஆத்வியின் மீது. ராஸ்கல், சரியான ஃப்ராடு. இவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. எவ்வளோ தைரியம்! தெரிஞ்சே அப்படி ஒரு காரியத்தை பண்ணுவா. இதுல திமிரா சவால் வேற விடுறான். நாசமா போறவன். வாய் வெட்டை புலம்பி முகத்தில் நீரை அடித்து கழுவியவளின் நாசியில் ஆடவனின் மூச்சுக்காற்றின் ஸ்பரிச உணர்வு நீங்க மறுத்தது. நெஞ்சோடு அவன் வாசம் கலந்த உணர்வோடு அவன் எச்சில் முத்த சுவை நாவிலை ஒட்டி இம்சை செய்ய நீரை கொண்டு வாய் கொப்பளித்தும் நீங்கிய பாடில்லை. ச, என்ன கன்றாவி உணர்வது என்ற சலிப்போடு ஆழ்ந்த மூச்செடுத்து கண்மூடியவளுக்கு அவன் இதழ் முத்தத்தின் குளகுளப்பு சுரந்து கொண்டே இருக்கும் உணர்வு. கடவுளே என நொந்து கொண்டவளாக உண்டு முடித்து அமைதியாக படுத்துவிட்டாள். எப்போதும் அவளை தோண்டி துருவும் சுவாதி கூட இன்று என்னவோ அமைதியாகத்தான் இருந்தாள். மதியம் வரை தெரியாது யாதவ் வெளிநாடு செல்லப் போவது என்று. மதிய உணவு முடிந்த பின்தான் சக பணியாட்கள் பேசிக்கொண்டதை வைத்து அறிந்து கொண்டாள். அதை கேட்டதும் கணினியில் மும்முரமாக டிசைன் செய்து கொண்டிருந்த கரங்கள் ஒரு நொடி வேலை நிறுத்தம் செய்து பின் தொடர்ந்தது. மாலையில் வேலை முடித்து விட்டு தோள்பையை மாட்டிக்கொண்டு ஏதோ யோசனையாக படிகளில் கீழிறங்கிய சுவாதி கவனிக்காமல் 2 படிகள் தாண்டி காலை வைத்து இடறி விழ போனவளை தாங்கி பிடித்தது சாட்சாத் யாதவ் தான். யாதவின் சட்டை காலரை இறுகி பிடித்தபடி பயத்தில் கண்கள் மூடி தன் கை வளைவில் கோழி குஞ்சாக அடைக்கலம் கொண்டு இருந்தவளின் முகத்தையே இமை வெட்டாமல் பார்த்தவன், எப்ப பாரு எங்கேயாவது விழுந்து தொலைகிறதே, உனக்கு வேலையா போச்சா? நியாயப்படி பார்த்தால் இவ்வார்த்தைகள் கோபமாக தான் வந்திருக்க வேண்டும். ஆனால் அவன் உதிர்த்த வார்த்தைகள் யாவும் மயிலிறகால் இதமாக வருடுவதைப் போல் வந்ததை உணரவில்லையோ பாவை? உங்களை என்னைக்கு பார்த்தேனோ அன்னிலிருந்து விழுந்துதான் வாருறேன். கண்களை திறக்கவில்லை என்றாலும் தன்னை தாங்கி இருப்பது யாரென உணர்ந்து தன்னை அறியாமல் அவள் பதில் கொடுக்கவும் மனதில் குலுங்காற்று வீச அவளது இமை மூடிய முகத்தை உற்று நோக்கிய யாதவ் பெண்ணின் முகத்தருகே தன் மூச்சுக்காற்று மோத நெருங்கியவனாக, இனிமே கொஞ்சம் ஜாக்கிரதையாங்கிரு. ஏன்னா இனி நீ விழுந்தா பிடிக்க நான் இருக்க மாட்டேன். நான் திரும்ப வர வரைக்கும் எந்த ஒரு சேதாரமும் இல்லாம எனக்காக காத்துரு, புரிஞ்சதா? ஹஸ்கியாக சொன்னவனின் மயக்கம் குரலில் என்ன உணர்ந்தாளோ? கொட்டிய சுவாதி சட்டென அதிர்ச்சியாக கண் திறந்து அவனை விட்டு விலகி நின்றவளுக்கு படபடப்பாக வந்தது. தான் பேசியதை விட அவன் பேசிய விஷயங்கள் கிரகித்து கொள்ள முடியாமல் தவித்து தலைகுனிந்து நின்றாள் பாவை. எப்போதும் தன்னிடம் எரிந்து விழுபவன் இப்போது கனிவாக பேசுவதை நன்றாகவே உணர முடிந்தது அவளால். பதட்டத்தில் தோள்பையின் வாரை திருகிக் கொண்டிருந்தவளை நெருங்கி வரவும் இதயம் படபடக்க மேல்படி ஒன்றில் காலை எடுத்து வைத்தவளை பார்த்து கொண்டே தானும் நெருங்கி படியேறிய யாதவ், காத்திருப்பியா மாட்டியா என்றான் மோகன பார்வை வீசி. தடுமாறி போன பேதையோ, நான் ஹாஸ்டல் போகணும் சார் என்றாள் பள்ளி மாணவியாக மிரண்டு. கண்டிப்பா போகணுமா? என்றுமில்லா ஏக்க பேச்சு அவளை விடாது நெருங்கியபடி தொடர சுவாதிக்கோ தலை சுற்றியது யாதவின் புதுவித பரிமாணத்தில். சார், நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியல என்றாள் மான்விழிகள் படபடக்க. உனக்கு எல்லாமே புரியும்னு எனக்கு நல்லாவே தெரியும் சுவாதி. எனிவே, நான் கிளம்புற நேரத்தில் உன் மூளையை குழப்பி விட விரும்பல. நான் இல்லைன்ற தைரியத்தில் மார்னிங் ஆஃபீஸுக்கு லேட்டாக வர்றது, வேலை பார்க்காம ஓபி அடிக்கிற வேலையெல்லாம் இருக்கக்கூடாது, சரியா? அந்தந்த நேரத்துக்கு எல்லா வேலையும் நடக்கணும். காக்க வைக்காம சீக்கிரமாக வர பார்க்குறேன். வந்ததும் நீ என்ன காக்க விட்டுறாத, சரியா? என்ற வார்த்தையை மட்டும் அழுத்தி கூறியவன் கடைசியாக டேக் கேர் என உரைத்தவனாக அவளை தாண்டி தலை கோதியபடி வேகமாக சென்று விட்டான். என்றுமில்லாத அவன் இறுக்கம் தளர்ந்த உணர்வு குவியலான பேச்சில் சித்தம் கலங்கினாள் பாவை. திடீர்னு என்ன ஆச்சு அவருக்கு? ஏன் என்கிட்ட அப்படி பேசிட்டு போனாரு? காக்க வைக்காம வர நீ என்ன காக்க வெட்டுறாதேன்னு என்ன அர்த்தம்? அச்சோ, என்னை நல்லா குழப்பி விட்டுட்டு போயிட்டாரே. இதில் நான் வேற லூசு மாதிரி உளறி வச்சிருக்கேன். இந்நேரம் ஃப்ளைட்டு ஏறி இருப்பாரா? யாதவை எண்ணி தனிமையில் புலம்பிக் கொண்டிருந்தவளை பித்தாக்கி சென்றவன் நினைவிலும் அவள் மட்டும்தான் நெறிந்திருந்தாள். முழுக்கை வெள்ளை சட்டையில் கரு நீல நிற டை அணிந்து இருபக்க தோளிலும் தங்க நிறத்தில் 3 பட்டைகள் போட்டு கருப்பு நிற கூலிங் கிளாஸில் ஆண் அழகனாக
பைலட் சீட்டில் அமர்ந்து மைக் செட் பொருத்தி இருக்கும் விமான கருவியை எடுத்து காதில் மாட்டியதும் கேப்டனுக்கே உண்டான மிடுக்கு தானாக வந்துவிட்டது. உயரம், வான்வேகம், செங்குத்து வேகம், தலைப்பு மற்றும் விமானத்தில் உள்ள பல முக்கியமான தகவல்களை விமானிக்கு வழங்க உதவும் அந்த கருவி. அனைத்து பயணிகளும் விமானத்தில் பாதுகாக்க ஏறி அவரவர் இருக்கையில் அமர்ந்து விட்டதை உறுதி செய்த பின்னர் ஏர்லைன் டீம் அறிவிப்பு கொடுத்த பிறகு அவன் ஃப்ளைட்டை டேக் ஆஃப் செய்யும் அழகே தனி அழகுதான். மெல்ல மெல்ல விமானம் தரை தாண்டி வானில் பறக்க அவன் மனமும் அவளிடம் சேர்ந்தே பறந்தது. பாவம், அவன் திரும்பி வரும் வேளையில் காத்திருக்க சொல்லிவிட்டு வந்தவள் காலை வாரிவிடப் போவது அறியாமல் போனது. தன் அறையில் உறக்கம் தொலைத்து குப்பர விழுந்து படுத்து கிடந்தவன் நினைவில் அந்த சிவந்த மூக்கிதான் மூக்கு சிவக்க முறைத்தே அவனை வதம் செய்து கொண்டிருந்தாள். ஐயோ, இப்பிசாசு, தூங்க விடுடி. வாய் விட்டே புலம்பியவன் மனசாட்சியோ, ஏண்டா ஆத்வி, உன் வருங்கால பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ண என்று சீரியஸாக நக்கல் அடிக்கவும் கோபமாக எழுந்து அமர்ந்தவன், நான் ஒன்னும் எவளுக்கும் துரோகம் பண்ணல. அவதான் மூக்க காட்டியே என்னை என்னென்னவோ செஞ்சு மயக்கிட்டா. முதல்ல அந்த மூக்க கடிச்சு துப்பிட்டா எல்லாம் சரியாயிடும். நாளைக்கு இருக்கு அவளுக்கு, அவ மூக்குக்கும். கோபம் தீராமல் தலையணை தூக்கி தூர வீசியவனை கண்டு எள்ளலாக நகைத்தது மனசாட்சி. என்ன இழிப்பு, மரியாதையே ஓடி போயிடு, இல்ல வர ஆத்திரத்துக்கு உன் மண்டையை அடிச்சு உடைச்சிடுவேன். தனியாக கத்திக்கொண்டு இருக்கவும் எப்போதும் போல் இவன் தூங்கி இருப்பான் என்ற எண்ணத்தில் தன்யா குட்டியை திருட்டுத்தனமாக தூக்கி வந்த அஜய் ஆத்வி விழித்திருப்பதைக் கண்டு திருட்டு மொழி முழித்தான். அஜயையும் அவன் கையில் உறங்கிக் கொண்டு இருக்கும் குழந்தையையும் கண்டு யோசனையாக புருவம் நினைத்தவன், அப்போ நீங்க தான் இந்த குட்டி வண்ட தினமும் இங்க படுக்க வச்சுட்டு போறதா என்ற கனமான குரலில் ஆமா இல்ல என நாலாபுரமும் தலையாட்டிய அஜய், இல்ல அது அத்வி, எங்க ரூம்ல ஏசி வேலை செய்யல, அதான் தன்யாவை இங்க படுக்க வைக்கலாம்னு தூக்கிட்டு வந்தேன் என்றவனை நம்பாமல் பார்க்கவும், சரி, நீ நான் சொல்றத நம்பலன்னு உன் பார்வையிலே தெரியுது. பேசாம வேர்த்து ஊத்தினாலும் பரவாயில்ல, குழந்தைய என் ரூம்லயே படுக்க வச்சுக்கிறேன். நீ நிம்மதியா படுத்து தூங்கு பாவமாக சொல்லி வெளியேற போனவனை, மாமா நில்லுங்க என தடுத்து நிறுத்திய ஆத்வி, நீங்க சொல்றத இப்பவும் நான் நம்பலதான். நீங்க மட்டும் போய் வேர்வையில குளிங்க, தன்யாவை இங்கேயே படுக்க வச்சுட்டு. நமட்டு சிரிப்போடு சொன்ன அர்த்தம் பொதிந்த பேச்சில் உதட்டை கடித்து அசடு வளைந்த அஜய் அவன் அருகில் வேகமாக குழந்தையை படுக்க வைத்துவிட்டு தனதரைக்கு ஓடிவிட்டான். மனைவியோடு சேர்ந்து வியர்வையில் குளிக்க உறங்கும் குழந்தையின் முகத்தை தலையில் கை தாங்கி பார்த்து கொண்டிருந்த ஆத்வி குழந்தையின் குட்டி குட்டியான சிவந்த கன்னங்கள் கண்டதும் தனது சிவந்த மூக்கியின் நினைவு மீண்டும் ஒட்டிக்கொண்டது. படுத்ரா ராட்சசி, நாளைக்கு இருக்குடி உனக்கு. பற்களை கடித்த ஆத்வி சினுங்கும் குழந்தையை தட்டி கொடுத்து நெஞ்சில் போட்டு கண்ணயர்ந்தான். அத்தியாயம் 23. அழகான காலை விடியல். நேரத்தோடு எழுந்த ஆத்வி ஹோம் தியேட்டரை அதிரவிட்டு அதில் ஓடிய ஹே கலக்குவேன் கலக்குவேன் கட்டம் கட்டி கலக்குவேன் திட்டம் தீட்டி கலக்குவேன் பாரு, கிளப்புவேன் கிளப்புவேன் பட்டையத்தா கிளப்புவேன் பாட்டெடுத்து கிளப்புவேன் பாரு சிம்பு பாடலுக்கு குத்தாட்டம் போட்டபடி தனது உடற்பயிற்சிகளை தொடர்ந்து கொண்டிருக்க காதுகளையும் சத்தத்தில் உறக்கம் கலைந்து எழுந்த தன்யாவும் மாமனோடு சேர்ந்து நடனமாடிக்கொண்டு அவன் முதுகில் ஏறி சம்மணம் விட்டு அமர்ந்து கொள்ள அவன் புஷ்அப் எடுக்க என்று அமோகமாக காலை வடியல் இருவரையும் தழுவியது. மாம்ஸ், என்ன இன்னைக்கு நீ ஹாப்பி மூட்ல இருக்க? எனி ஸ்பெஷல்? குட்டி மூக்கை சுருக்கி கன்னத்தில் கை வைத்து தெளிவான குரலில் வினவினாள் தன்யா. வியர்வை வடிய அவளை முதுகில் வைத்து புஷ்அப் எடுத்தவனோ, எஸ் தன்யா குட்டி, அப்படியும் வச்சுக்கலாம். ஆனா ஹாப்பி மூடுக்கு காரணம் தெரியலையே, அதுவா ஒரு வைவுல வருது என்று மூச்சு வாங்கிய ஆத்வி முதுகில் இருந்த குழந்தையை அழுங்காமல் கை வளைத்து தூக்கி தரையில் அமர்த்திவிட்டு வெட்டத்தை பார்த்து மல்லாக்க படுத்து கொண்டான். ஓ அப்படியா என குட்டி தாடையை தேய்த்து அவனை யோசனையாக பார்த்த தன்யா, ஆமா நீயும் நர்ஸ் ஆண்டியும் எங்க அப்பா அம்மா மாதிரியா மாம்ஸ்? தலையும் புரியாமல் வாழும் புரியாமல் குட்டி மாண்டு அவன் மூளையை குழப்ப முடிவெடுத்து விட்டது போலும். என்ன பாப் சொல்ற? உங்க அப்பா அம்மா மாதிரி? புரியல, மீன்ஸ்? என்றான் புருவம் சுருக்கி. ஐயோ மாம்ஸ்,
அன்னைக்கு நைட்டு நீ கீழே கார்டனில் நர்ஸ் ஆண்டிக்கு முட்டை கொடுத்தியே, அப்போது நீயும் அந்த ஆன்ட்டியும் எங்கள் அப்பா அம்மா மாதிரி தானே? ஏன்னா அப்பாவும் அம்மாவுக்கு அடிக்கடி முத்தா கொடுப்பாங்க தெரியுமா? பால் பற்களை காட்டி சினுங்கி சிரித்து கொண்டே தெளிவாக உரைத்து அவன் கொடுத்த முத்தத்தையும் சத்தமாக போட்டு உடைத்தாள் தன்யா. கண்களை அகல விரித்த ஆத்வி, இந்த குட்டி பிசாசு எப்ப அந்த சிவந்த முகிக்கு நான் கிஸ் பண்ணப்போ வந்துச்சு என்ற யோசனையில் மூழ்கி அதனிடமே தன் சந்தேகத்தை கேட்க, அதுவா எதுமாமா நர்ஸ் ஆண்டியை உள்ளே கூப்பிட்டு வான்னு என்கிட்ட சொல்லிட்டு மேலே போனாங்க. சரின்னு நானும் ஆண்டியை கூப்பிட கார்டன் வந்தேனா அப்பதான் நீ அவங்களுக்கு முத்தா கொடுத்த என்றதும் பட்டன அதன் வாயை மூடியவன், ஏய் குட்டி பிசாசே, நைட்டு நேரத்தில் தூங்காம அங்கே இங்கே உள்ள வரதே வேலையா போச்சு உனக்கு. இனிமே இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, புரிஞ்சுதா? செல்லமாக அதன் கன்னத்தை வலிக்காமல் கடித்து வைத்து தூக்கி சுற்றியவன் கீழே வந்து குழந்தையை மித்ராவிடம் கொடுத்துவிட்டு அலுவலகம் செல்ல தயாரானான். குளித்து முடித்து கோச்சுட் விகிதம் கண்ணாடியை பார்த்து தலைவாரியவன் நினைவில் தன்யா சொன்ன விஷயமே ஓடிக்கொண்டு இருந்தது. நீயும் அந்த ஆண்டியும் அம்மா அப்பா மாதிரியானா? கணவன் மனைவி என்றுதானே அர்த்தம் வருகிறது என நினைத்து பார்த்தவனுக்கு உடல் மொத்தமும் ஜிவ்வென்று ஏதோ ஏறிய உணர்வு. உதடு கடித்து தனிமையில் தலை கோதி சிரித்து கொண்டவன் முகம் அடுத்த நொடி பாறையாக இறுகி போனது. சி, இவ எனக்கு வைஃபா? சான்ஸே இல்லை. கூடிய சீக்கிரம் என்கிட்ட நீ மோதனதுக்கு எல்லாம் சேர்த்து வச்சு உன்னை கதற விடுறேண்டி. இந்த ஆத்விக்கு வைஃபா வரணும்னா அதுக்குன்னு ஒரு தகுதி வேணும் பேபி. அந்த தகுதியெல்லாம் உன்கிட்ட துளி கூட இல்லை. இதழ் வளைத்து சொல்லிக் கொண்டவன் கைபேசி அலறியது. திரையில் வந்த எண்ணை பார்க்காமல், ஆத்வி ஹியர். எங்க? எனக்கு பயந்து ரேஸ் விட்டு போய் புதுசாக பிஸ்னஸ் எல்லாம் தொடங்கிட்டேன்னு கேள்விப்பட்ட. உண்மையா ஆத்வி? அந்த பக்கம் நக்கல் குரல் ஒலிக்க யாரென கண்டு கொண்டவன் வாய்விட்டு சிரித்து, நல்ல ஜோக் பண்ணுற மேம் நீ. உனக்கு பயந்து ரேஸை விடுற அளவுக்கு எல்லாம் நீ வர்த்தம் இல்லை. நான் ரேஸை விடவும் இல்லை. காட் இட். அப்புறம் எனக்குன்னு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி லைஃப்பில் செட்டில் ஆக வேண்டாமா தீபக்? எல்லாரும் உன்ன மாதிரி ஊதாரியா ஊர் சுற்றுவாங்களா என்ன? இவன் நக்கலில் கடுப்பான தீபக், டேய் ஆத்வி, என்னைக்கும் உன்னை முன்னேற விட மாட்டேன்டா. எப்பவும் நான் உனக்கு போட்டி தான். ரேஸ்லையும் சரி லைஃப்லையும் சரி. கூடிய சீக்கிரம் களத்தில் சந்திக்கலாம் என்றவன் அழைப்பை துண்டித்து இந்தியா செல்லும் விமானத்தில் ஏறியிருந்தான். ஆத்விக்கு குடைச்சல் கொடுப்பதற்காகவே. காதை குடைந்தபடி ஃபோனை பேண்ட் பாக்கெட்டில் போட்ட ஆத்வி, பிளடி டொமேட்டோ, கை காலெல்லாம் நல்லா தேறிடுச்சு போல. அதான் உடம்ப ஊறி தானா வந்து வாங்கி கட்டிக்க பார்க்குறான். இதழ் கோணி நகைத்து கொண்டு கீழே வந்தான். கவி காலை 6 மணி அளவில் எல்லாம் வேலைக்கு வந்து விட்டாள். படுத்த படுக்கையில் கிடக்கும் விக்ரமுக்காக. ஆத்வியின் செயலில் அவன் வீட்டிற்கு வேலைக்கு செல்லக்கூடாது என்றுதான் நினைத்தாள். ஆனால் விக்ரமுக்காகவும் ஆதி, மித்ரா, அரு, அஜய், முக்கியமாக என் அப்பாவை பத்திரமா பார்த்துக்கோ கவி என கடைசியாக யாதவ் சொல்லி சென்றது எல்லாம் யோசித்து ஆத்வி ஒருவனுக்காக இத்தனை பேரின் அக்கறையான அன்பை இழக்க விருப்பம் கொள்ளாமல் மனம் கேளாமல் வந்துவிட்டாள்தான். ஆனால் விக்ரம் அறை விட்டு வெளிவரவே இல்லை. எங்கே எந்த மூலையில் இருந்தாவது குரங்கு போல் குதித்து வந்து தன்னிடம் அவன் வம்பு செய்வானோ என்ற அச்சத்தில். அவள் அச்சம் மெய்யாகும் பொருட்டு அலைபேசி அழைக்கவும் புது எண்ணில் இருந்து வரவே யோசனையாக அழைப்பை ஏற்றாள் கவி. அந்த பக்கம் ஒரு ஆணின் மென்மையான குரல், பார்கவி என்றது. எஸ், சொல்லுங்க என்றால் யாராக இருக்கும் என நினைத்தபடி. என்ன, நான் யாருன்னு தெரியலையா? சரி, நானே சொல்லிடுறேன் என சிரித்தவன், நான் விஷால் கவி என்றதும், எந்த விஷால் என யோசனையாக நெற்றி சுருக்கி பின் ஞாபகம் வந்தவளாக, ஓ விஷால் நீயா, எப்படி இருக்க? உற்சாகத்தில் இவள் கத்தி பேசியது அந்த அறையினை தாண்டி செல்லவிருந்த ஆத்வியின் காதில் சரியாக விழுந்து விட்டது. ஃபைன் கவி, நீ ஸ்வாதி 2 பேரும் நல்லா இருக்கீங்களா? அதெல்லாம் சூப்பர்டா. நீ என்ன புது நம்பர்லேருந்து கூப்பிட்டுருக்க? என் மொபைல் மிஸ் ஆகிடுச்சு கவி. நியூ மொபைலில் நியூ சிம் போட்டு நோட் பண்ணி வச்ச கான்டாக்ட்ஸை சேவ் பண்ணி செஞ்சுட்டு இருந்தேன். அப்படியே உனக்கும் ஃபோன் பண்ணேன். ஓ சரிடா. நீயும் ஆண்டியும் எப்போ இங்கே வரீங்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு.
அப்போ ஈவினிங் எங்களை மீட் பண்ண நீயும் ஸ்வாதியும் ரெடியா இருங்க, நானும் மம்மியும் ஆன் த வே என்றதும் கவிக்கு மகிழ்ச்சி தாழவில்லை. ஹேய் சூப்பர்டா, கண்டிப்பா வர. ஆமா, எங்க வரணும்? உன் ஹாஸ்டல் பக்கத்துல இருக்க பார்க், ஓகேவா? டபுள் ஓகேடா. சரி, ஆன்ட்டியை பார்த்து கூட்டிட்டு வா என அழைப்பை துண்டித்து திரும்பியவளின் பின்னால் கை நின்றிருந்தான் ஆத்வி. எச்சிலை விழுங்கிக் கொண்டு அதனை கண்டவளின் இதயம் அதிவேகத்தில் துடிக்க அவனை கண்டு கொள்ளாது கடக்க நினைத்தவளின் கரம் பிடித்து அழுத்திய ஆத்வி, வேலை செய்கிற நேரத்தில் வேலையை மட்டும்தான் பார்க்கணும். அதை விட்டுட்டு கண்டவனோட ஃபோனில் சிரிச்சு பேசி அரட்டை அடிச்சுட்டு இருக்க. தினமும் இப்படி தான் வேலை பார்க்காம ஓபி அடிச்சுட்டு தரையை தைச்சிட்டு போறியா? பல்லிடுக்கில் வார்த்தைகளை கடித்து துப்ப அவன் வலிய கரத்தில் இருந்து தன் கரத்தை விடுவிக்க முயன்றபடியே ஆத்வியை மூக்கு சிவக்க முறைத்த கவி, நான் வேலை செய்கிறேனா இல்லையான்னு உங்க அம்மா அக்கா கிட்ட போய் கேட்டு பாருங்க. அவங்க நான் தரையை தான் தேய்ச்சிட்டு போறேன்னு சொன்னா அப்ப வந்து ஏன் வேலை பார்க்கலன்னு கேளுங்க, பதில் சொல்றேன். அதோட நான் யார் கூட வேணும்னா ஃபோன் பேசுவேன். அதை பத்தி எல்லாம் உங்களுக்கு கேட்க ரைட்ஸ் கிடையாது என்றால் நேருக்கு நேர் அவன் கண்களை கண்டு தீர்க்கமாக. ஓ என உதடு குவைத்து தலையாட்டிய ஆத்வி, மேடத்தை கேள்வி கேட்கணும்னா உன் மேலே ரைட்ஸ் உள்ளவனா இருக்கணும், அப்படிதானே என்றான் ஆள் பார்வையோடு. அப்படியும் வச்சுக்கலாம், தலை சிலுப்பி சொன்னவளை. இன்ட்ரெஸ்டிங் என முணுமுணுத்து அவள் கையை முதுகு பின்னால் திருப்பிய ஆத்வி பெண்ணின் பின் தேகம் தனது திண்ணிய தேகத்தில் மோதி நிற்கும்படி செய்தவன் அவள் செவியை மறைத்த கருங்கூதலை மறுகரத்தால் ஒதுக்கிவிட பெண் தேகம் ஒருவித சிலிர்ப்பில் நடுக்கமாக ஆட்கொண்டது. அவள் காதில் இருந்து சரியவிருந்த இயர்பட்ஸை விழாதபடி அழுத்திவிட்டு, சீக்கிரமே உன்னோட மொத்த ரைட்ஸுக்கும் சொந்தக்காரனா வந்து உன்னை கேள்வி கேட்குற. அப்போ நான் என்ன கேட்டாலோ நீ பதில் சொல்லி தான் ஆகணும். இப்போ கழுத்தை சிலுப்புற மாதிரி அப்போ சிலுப்புன அடுத்து சிலுப்பு இருந்த கழுத்து இருக்காது பேபி என்றவன் அவள் கழுத்து வளைவில் இதழ் பதித்து விரல் கொண்டு இதமாக வருடி சொல்லும் வார்த்தைகளை புரிந்து கொள்ள முடியாமல் தொண்டைக்குழி அடைத்த உணர்வோடு ஆடவனின் தீண்டலில் பேச்சின்றி தேகம் நடுங்கியது. அவள் அமைதி அவனுக்கு இதம் கூட்ட மேலும் முன்னேறி பின்னோடு அவளை அணித்து கொண்டவனாக அவள் வயிற்றில் அழுத்தமாக கரம் பதிக்கவும் மௌன நிலை அறுபட்டு வேகமாக அவனை விட்டு பிரிந்து நின்று மூச்சு வாங்க முறைத்தவளை சுவாரஸ்யம் பொங்க கண்ட ஆத்வி, என்ன தவிர வேற யார் தொட்டாலும் இப்படிதான் அமைதியா நிப்பியா என்றவனின் நக்கலான கேள்வியில் ஆமா என்று வாய் தவறி சொல்ல வந்து பின் கேள்வியின் அர்த்தம் புரிந்தவளாக பாதியில் வாய் மூடிக்கொண்ட கவி, இங்க பாருங்க, நீங்க தேவையில்லாம என்கிட்ட வம்பு பண்ற மாதிரி தோணுது. இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்லை. நான் இங்க என்னோட வேலையை பார்க்க தான் வரேனே தவிர உங்களோட அனாவசியமான குப்பை கேள்விகளுக்கு பதில் சொல்ல இல்லை. உங்க ஃபேமிலி மேல உள்ள மரியாதையால தான் உங்களை பத்தின எதையுமே உங்க வீட்டில் சொல்லாம இருக்கேன். சும்மா என்னை சீண்டணும்னு நினைச்சிங்க, எப்பவும் நான் அமைதியா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். வார்த்தைகள் காரச்சார பட்டாசுகளாய் வெடித்து தள்ள அசராத நின்று அவளை ஏறிட்டு பார்த்தான் ஆத்வி. கூடிய சீக்கிரம் உன்னை அடக்கி காட்டுறேன்டி. அது வரைக்கும் எவ்வளோ துள்ளணுமோ துள்ளு. அப்புறம் குப்பைன்னு சொன்ன என் வார்த்தைகளுக்காக ஏங்கி தவிப்ப. அழுத்தம் திருத்தமாக சொன்னவனின் பார்வையோ பாவையின் நுனி மூக்கில் நிலை குத்தி அங்கு சிவந்து இருக்கும் இடத்தில் இருந்து சாறு குடிக்கும் சந்தர்ப்பத்திற்காக காத்து கிடந்தது. அவன் சொன்ன பதிலில் சலிப்பாக முகம் சொலித்து வெளியேற போன கவியை மீண்டும் கைப்பிடித்து இழுத்து சிவந்த மூக்கியின் செந்நிற சாறு பருகிய பின்னே விடுவித்த ஆத்வி அறையில் இருந்து வெளியேறியிருந்தான். கவியின் நிலையோ பரிதாபமாக இருந்தது. சிவந்த தக்காளியாக மூக்கு வீங்கி. அத்தியாயம் 24. காலை உணவை முடித்துக்கொண்ட ஆத்வி அலுவலகம் செல்ல இன்னும் நேரம் இருக்கவே சோஃபாவில் அமர்ந்திருந்தான். அங்கு நடப்பதை மௌனமாக கவனித்து கொண்டு மித்ரா கவியை அழைத்து வந்து கட்டாயமாக உணவு பரிமாறி கொண்டிருக்க, மேடம் இவ்வளோ சாப்பாடு வேண்டாம், கொஞ்சம் போதும் சங்கடமாக சொன்ன கவி ஃபோனை நோண்டுவது போல தன்னை ஓரக்கண்ணால் பார்க்கும் ஆத்வியை கண்டு நிலை இல்லாமல் தவித்து போனாள். அட என்ன பொண்ணு நீ, இந்த வயசுல தான் நல்லா சாப்பிடணும். நீ என்னடானா ஒரு கரண்டி சாப்பாடு கூட சாப்பிட முடியாதுன்னு சொல்ற? உன் வயசுல இருக்கும்போது நான்லாம் எப்படி சாப்பிடுவேன் தெரியுமா? சிலாகித்து கூறி கொண்டிருந்தவளின் வாய் என்ற ஆதியின் செருமல் சத்தம் கேட்டதும் தன்னால் மூடிக்கொண்டது. மேடம் என்ன கதை அளந்து விட்டுட்டு இருக்கீங்க?
மனைவியின் முகத்தை பார்த்தபடி கவி அருகில் அமர, அது கவியை சாப்பிட சொல்லிட்டு இருந்தேன் என்றாள் தடுமாற்றமாக. ஓஹோ, ஆனா நீங்க ஏதோ நல்லா சாப்பிடுவீங்க அப்படி இப்படின்னு சொன்ன மாதிரி கேட்டுச்சே என்றதும், ஆமா அங்கிள், மேடம் என் வயசு இருக்கும்போது நல்லா சாப்பிடுவாங்களா, அதை தான் சொல்லிட்டு இருந்தாங்க. கவி முந்திக் கொண்டு சொல்லவும் திருவென முழித்து வைத்தாள் மித்ரா. என் ஒய்ஃபு எது சொன்னாலும் நம்பலாம் கவி, இந்த சாப்பாட்டு விஷயத்தை தவிர. ஏன்னா மேடம் எல்லாரையும் விழுந்து விழுந்து உபசரிக்கிற அளவுக்கு அவ கவனிச்சுக்க மாட்டா. இன்னமும் நான் தான் அவளுக்கு சாப்பாடு ஊட்டி விடுவேனா பார்த்துக்கோயேன். நக்கலாக சொன்ன கணவனை முறைத்த மித்ரா, சின்ன பிள்ளைகிட்ட என்ன பேசிட்டு இருக்கீங்க, அமைதியா இருங்க. சினுங்களாக அவன் தோளில் வலிக்காமல் அடித்த கரத்தை ஆதி அழுத்தமாக பிடித்து கொண்டதும் சங்கடமாகி போனது மித்ராக்கு. கையை உருவ முயன்று தோற்றவளாக கவி முன் நெளிந்து நின்ற மனைவியை காதல் குறையாமல் ரசனையாக பார்த்த ஆதியும் அவன் பார்வையில் வெக்கம் கொண்டு சிவந்து போகும் மித்ராவையும் வாயை பிளந்து ஆச்சரியம் குறையாமல் பார்த்திருந்தாள் கவி. அவள் வாய் பிளந்து பார்ப்பதை கண்ட ஆத்வியோ தலையில் அடித்து கொண்டவனாக மாம் என அழுத்தமாக அழைக்கவும் தன்னை விட்டு பதறி விலகி மகனிடம் ஓடிய மனைவியை கண்டு ஆத்திரத்தில் பற்களை கடித்த ஆதி, எனக்கு மிகப்பெரிய வில்லனே நீதான்டா என மனதில் நினைத்தபடி, இப்ப எதுக்கு என் பொண்டாட்டியை கூப்பிட்டான் என்ற எண்ணத்துடன் அம்மாவையும் மகனையும் மாறி மாறி பார்க்க கவியின் பார்வையும் ஆதி பார்க்கும் திசையில்தான் இருந்தது. என்ன ஆத்வி, எதுக்கு அம்மாவை கூப்பிட்ட? நான் ஆஃபீஸ் போகிற வரைக்கும் உங்கள் மடியில் படுக்கதான் என்றவன் தாயின் கைப்பிடித்து அமர்த்தி அவள் மடியில் படுத்துக்கொண்டு தந்தையை நக்கலாக பார்க்க மகனை ஏகத்துக்கும் முறைத்து வைத்தான் ஆதி. மித்து, இப்போ எனக்கு சாப்பாடு போட போறியா இல்லை எழுந்து போகவா? ஆதி சத்தமிட எப்போதும் நடக்கும் செல்ல சண்டைதான் அன்றும் தொடங்கியது. ஆனால் அது செல்ல சண்டை என்று கவிக்கு தெரியாதே. தந்தை மகன் முறைப்பே ஏதோ ஜென்ம விரோதியை பார்த்து கொள்வதை போல இருக்கவும் பயந்து போன கவி, அங்கிள், நான் வேணும்னா உங்களுக்கு பரிமாறட்டுமா? சண்டையினுடைய இடை புகந்து தயக்கமாக கேள்வியை கேட்கவும் கவிபுரம் பார்வையை செலுத்திய ஆதி என்ன நினைத்தானோ சரி என்று தலையசைக்க அடுத்த நொடி சிரித்த முகமாகவே கவியே ஆதிக்கு உணவை பரிமாறினாள். இதை பார்த்த ஆத்வி மித்ரா இருவருக்குமே இது என்னடா அதிசயமா இருக்கு என்றுதான் தோன்றியது. மித்ராவின் கையால் உணவுண்டு மட்டுமே ஆதிக்கு பழக்கம். எப்போதாவது மகள் கையால் உண்பான், வெளியே எங்கும் அதிகம் உண்ணும் பழக்கம் இல்லை. மித்ரா அதற்கு பழக விட்டதும் இல்லை. ஆனால் என்றோ யாரென்றே தெரியாத பெண் கவி அவனுக்கு பரிமாற ரசித்து உண்கிறான். அவளிடம் அன்பாக பேசி சிரிக்கிறான். பதிலுக்கு அவள் ஏதாவது பேசினாலும் பதில் கோரி சிரிக்கிறான் முரட்டு ஆதி. இதையெல்லாம் தாயும் மகனும் வெவ்வேறு எண்ணத்தில் பார்த்து கொண்டு இருந்தனர். மித்ராவோ ஆதியின் மழலை மாறா சிரிப்பை இந்த வயதிலும் கண்டு ரசித்து கொண்டிருக்க, ஆத்வியோ தான் அளவைக்க வேண்டும் என்று நினைத்தவள் தன் கண் முன்னாலே வெண்பற்கள் காட்டி காட்டி சிரித்து மகிழ்ச்சியாக இருக்கிறாளே என்ற வெறுப்போடு பார்த்தான். அங்கிள், இன்னும் கொஞ்சம் சாப்பாடு என எழ போனவனை தடுத்து, எனக்கு போதும் கவி, நீ சாப்பிடு என்றபடி தானே அவளுக்கு பரிமாற, டேய் ஆத்வி, நிஜமாவே அவர் உங்க அப்பா தானடா? அப்பாவியாக முகத்தை வைத்து கேட்கும் அன்னையை கண்டு சிரிப்பு வந்துவிட்டது அவனுக்கு. ஏமாம், திடீர்னு இந்த டவுட் உங்களுக்கு? சிரிப்பை அடக்கியபடி கேட்டிட, என்கிட்ட இப்படி வாய் நிறைய சிரிச்சு பேசுனதே இல்லடா. எப்பவும் முறைப்பு தான். கோவம் வந்தாலும் சரி, சந்தோஷமா இருந்தாலும் சரி. ஆனா அந்த முறைப்புல இருக்கிற ஆழமான அன்பும் காதலும் வித்தியாசமானது. அதை அவரால் மட்டும்தான் உணர்த்த முடியும். அவர் முரட்டு காதலை என்னால் மட்டும்தான் உணரவும் முடியும். பாவமாக தொடங்கி காதலாக முடித்த மித்ராவின் பேச்சில் தாய் தந்தையின் உன்னதமான காதலை நன்றாகவே அவனால் உணர முடிந்தது. பின்னே அவன் பிறந்தது முதலே இருவரின் காதல் அலுப்பறையும் கண்டு கொண்டுதானே இருக்கிறான். அங்கிள், நீங்கள் இந்த ஏஜ்லையும் பார்க்க அப்படியே ஹீரோ கணக்காக இருக்கீங்க தெரியுமா? நீங்கள் ஏன் சினிமாவில் ஹீரோவாக ஆக்ட் பண்ணக்கூடாது? அதுவும் கீர்த்தி ஷெட்டி கூட என்றதும் உண்டு கொண்டிருந்த ஆதிக்கு புறையேறிவிட்டது. கணவன் இருமுவதைக் கண்டு மடிமேல் இருந்த மகனை உதறி தள்ளிவிட்டு ஓடோடி வந்து விட்டாள் அவன் அன்பு மனைவி. தலையை தட்டிவிட்டு கணவனுக்கு நீர் புகட்ட கொடுக்க மனைவியின் அருகாமையில் வாலிபனாக மாறி ஆதி சைட்டடிக்க என்றிருக்க
அனாமத்தமாக ஓடிக்கொண்டிருக்கும் தொலைக்காட்சி பெட்டியில் வாலிபங்கள் ஓடும் வயதாக கூடும், ஆனாலும் அன்பு மாறாதது, மாலையிடும் சொந்தம் முடி போட்ட பந்தம், பிரிவென்னும் சொல்லே அறியாதது, அழகான மனைவி அன்பான துணைவி அமைந்தாலே பேரின்பமே, மடி மீது துயிலம் சரசங்கள் பயில மோகங்கள் ஆரம்பமே, நல்ல மனையாளின் நேசம் ஒரு கோடி, நெஞ்சமெனும் வீணை பாடுமே தோடி, சந்தோஷ சாம்ராஜ்யமே. பாடல் ஒலிக்கும் அந்த ஏகாந்த அழகிய தருணத்தில் மித்ரா தள்ளிவிட்டு சென்ற வேகத்தில் எழுந்து அமர்ந்த ஆத்வி கோபமாக கவியை பார்த்த நேரம் அவளின் கண்ணாடிக்குள் ஒளிந்திருக்கும் படபடக்கும் கண்களில் என்ன கண்டானோ அதே நேரம் சங்கடமாக திரும்பிய கவியும் ஆத்வியை பார்க்க இருவரின் கண்களும் ஈர்ப்பு விசை சக்தி கொண்ட காந்தம் போல அனிச்சயமாக மோதி பச்சக்கென ஒட்டிக்கொண்டது. ஆடவனின் கட்டி இழுக்கும் காந்த பார்வையில் உடலில் உள்ள மயிர்கூறுகள் யாவும் குத்திட்டு நின்று சிலிர்த்து தடுமாறி போன பாவையின் கரங்களோ அடுத்தவாய் உணவை எடுத்து வைக்க முடியாதபடிக்கு அநியாயத்துக்கும் நடுங்கிக் கொண்டு இருந்தது. எத்தனை நேரம் அவளை கண்டானோ. ஒரு கட்டத்தில் கார்டன் பக்கம் பார்வையை செலுத்தி எழுந்து வாடி என உரிமையுள்ள கணவன் போல் கஞ்சாடை செய்ய, ஆ மிரண்டு விழித்த கவி என அவசரமாக சைகையாலை தலையாட்டி பார்வையை தாழ்த்தி கொண்டாள். தந்தை மகன் இருவருக்குமே அலுவலகம் செல்ல வேண்டும் என்ற எண்ணம் சிறிதும் இல்லை போலும். ரெண்டும் ரொமான்ஸ் மோடில் மாறி பார்வையாலை இரு பெண்களையும் சிவக்க வைத்து கொண்டிருக்க, என்ன யாருக்கும் ஆஃபீஸ் போகிற எண்ணம் இல்லையா? அஜய் தான் சத்தமாக கேட்டது. அதில் ஜோடிகள் எல்லாம் தன்னிலை அடைந்து பார்வைகளை விலக்கிக் கொண்டனர். தன்யாவை தூக்கி கொண்டு ஆஃபீஸ் செல்ல தயாராகி வந்த அஜய், என்னாச்சு, ஏன் எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கீங்க என்றபடி ஆதியின் எதிரில் அமர, எல்லாம் இந்த கவியால் வந்துச்சு தம்பி. மித்ரா விளக்கம் சொல்லாது மொட்டையாக கூறவும் அஜய் புரியாமல் விழிக்க விளையாட்டாக பேசியது வினையாகி விடுமோ என்ற அச்சம் வந்து விட்டது கவிக்கு. கவி என்ன பண்ணா அத்தை? உங்க மாமாவை ஹீரோவா நடிக்க சொல்ற தம்பி, அதுவும் அந்த பொண்ணோட. எந்த பொண்ணோட மாமா ஹீரோவா நடிக்க போறாரு? அஜய் கன்ஃபார்மே செய்து விட்டான் போலும். அத்தனை ஆர்வமாக கேட்கவும் அவனை முறைத்த மித்ரா, நடிக்க போறாருன்னா சொன்னேன், நடிக்க சொல்றான்னு தானே சொன்னேன் தம்பி, நீங்க வேற. முகத்தை தூக்கி வைத்து அழுத்து கொள்ளவும், கவி நீயாச்சும் சொல்லுமா, எந்த ஹீரோயின் கூட மாமாவை ஜோடி சேர்க்க பார்த்த? இந்த வயதிலும் மித்ராவின் விட்டு கொடுக்காத காதலை கண்டு உள்ளுக்குள் பூரித்து போனவனாக மாமியாரை சீண்ட வேண்டி கேட்க தன்யாவும் கூட்டு சேர்ந்து கொண்டாள். ஐ, தாத்தா ஹீரோவை நடிக்க போறாரு என்று. அதுவா அஜயனா, புல்லட் பாட்டு பிரபலம் கீர்த்தி ஷெட்டி. வாய் சும்மா இல்லாமல் அவசரமாக சொல்ல மித்ராவின் பிபி ஏகத்துக்கும் எகிரியது. மனைவியின் முகம் போன போக்கை கண்டு சிரிப்பை அடக்கிக் கொண்ட ஆதி, இங்க பாரு கவி, நான் ஹீரோவா ஆக்ட் பண்ணா என் கூட ஜோடி சேர என் மனசுக்கு பிடிச்ச ஒரே ஹீரோயின் மட்டும்தான் நடிக்கணும். அதுக்கு ஓகேனா? எனக்கும் ஓகே என்றதும் மித்ராக்கு கண்களில் கண்ணீர் நீர் முட்டியது. ஓ, இப்படி வேற உங்களுக்கு ஆசை இருக்கா? அப்போ அந்த மனசுக்கு பிடிச்ச ஹீரோயின் கூடவே போய் குடும்பம் நடத்த வேண்டியது தானே, எதுக்கு ஏன் கூட இருக்கணும்? சத்தம் வெளி கேட்காது வசவு வந்தது ஆதிக்கு. ஏன் அங்கிள், அப்போ உங்களுக்கு அம்பிகா ராதா போல 80s 90s ஹீரோயின்ஸ் தான் பிடிக்குமா? சச்ச, எனக்கு பிடிச்ச ஹீரோயின் எல்லாம் என் மித்து பேபி மட்டும்தான். யாரும் அறியாதவாறு அவளுக்கு உதடு குவித்து முத்தத்தை பறக்க விட வெக்கத்தில் படபடத்து போனவளின் கைப்பற்றிய ஆதி, ஏன் மித்து பேபி, நீயும் நானும் சேர்ந்து நடிக்கலாமா என்றான் ஹஸ்கியாக. வர வர உங்க அலுவல் தாங்கல, அமைதியை எந்திரிச்சு ஆஃபீஸ் போங்க. கணவனிடமிருந்து தன் கையை உருவிக்கொண்ட மித்ரா அடுக்கலைக்கு ஓடிவிட்டாள். நடந்த வாதத்தில் எதிலும் கலந்து கொள்ள ஆத்வி தாய் தகப்பனை கண்டு மனம் விட்டு சிரித்து கொண்டிருந்த கவியை தான் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தான். யாதவின் அலுவலகத்தில் அவன் இருந்து அட்டன் செய்ய வேண்டிய மீட்டிங்கை முன்னின்று நடத்தப் போவது யார் என்ற யோசனையோடவே மீட்டிங் ஹாலில் அனைவரும் குழுவியிருக்க அதே ஆவலோடு அமர்ந்திருந்த ஸ்வாதியின் அருகில் நெருங்கி அமர்ந்தான் அவள்
டீம் லீட் செந்தில். அதுவரை இருந்த ஆவல் குறைந்து எரிச்சல் படர்ந்தது அவள் முகத்தில். அதை அவனும் நன்றாகவே உணரத்தான் செய்தான். இருந்தும் தள்ளி அமராமல் இருக்கையை தூக்கி அவள் மடியில் வைத்து அமராத குறையாக செந்தில் அமர்ந்திருக்க, ஸ்வாதிக்கு அங்கு அமர்ந்திருக்க முடியாத அசௌகரிய நிலை உருவாகி மீட்டிங் தொடங்கும் முன்பே எப்போது முடியும் என்று இருந்தது. அனைவரின் எதிர்பார்ப்புக்கு சொந்தக்காரியோ அழகான மெரூன் நிற பிளைன் சாரியில் கம்பீரம் குறையாத நிமிர் நடையோடு அழகு ராணியாக நடந்து வந்து கொண்டிருந்தாள் ஆரு. பழைய ஆட்களுக்கு அவளை நன்றாகவே தெரியும். தன்யா பிறப்பதற்கு முன்பதெல்லாம் ஆறுதான் யாதவுக்கு வேலைகளை கற்றுக் கொடுத்து கம்பெனியும் நன்முறைக்கு நடத்தி வந்தாள். தன்யா பிறந்து 3 வருடம் கழித்து தந்தையின் மற்ற கிளைகளை கையில் எடுத்து திறன்பட நடத்தியும் வருகிறாள். அவ்வப்போது யாதவ் இல்லை என்றால் மற்ற கிளையில் இருந்தபடியே அவன் வேலையும் சேர்த்து செய்து விடுவாள். இன்று முக்கியமான மீட்டிங் உள்ளதால் கிட்டத்தட்ட 5 வருடம் கழித்து இந்த கம்பெனிக்கு வருகை தருகிறாள். இளைஞர்கள் வாயில் ஈ புகுந்து காது வழியாக வெளியே வந்தது. ஆருவின் மெய்சிலிருக்க வைக்கும் அழகை கண்டு. குட் மார்னிங் எவ்ரி ஒன் என்ற குரலில்தான் எத்தனை கம்பீரம்! சிங்கத்திற்கு பிறந்தது ஏலியாகுமா? தோற்றத்திலும் ஆதி, நிமிர்ந்து நின்று பேசும் ஆளுமையிலும் ஆதியே. அத்தியாயம் 25. குட் மார்னிங் எவ்ரி ஒன் என்ற ஆருவை அங்கு குழுமியிருந்த ஸ்டாஃப்ஸ், டீலர்ஸ் அனைவரும் ஆவென பார்த்திருக்க, ஸ்வாதியின் அருகில் இருந்த செந்தில் கூட ஆருவை பார்த்துவிட்டு பின் ஸ்வாதியை நோட்டம் விட தொடங்கிவிட்டான். பெரிய மேஜையை வட்டமிட்டு அனைவரும் அமர்ந்திருக்க, நடுநாயகமாக போடப்பட்டிருந்த இருக்கையில் அமர்ந்த ஆரு. ஹலோ கைஸ், ஐ எம் ஆருத்ரா அஜய். உங்களை நிறைய பேருக்கு என்ன தெரியாது, அதனால இந்த அறிமுகம். இங்கே எதுக்கு நம்ம எல்லாரும் கூடி இருக்கோம்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு வார்த்தையும் பிசிற தட்டாமல் வந்தது நுனி நாக்கு ஆங்கிலத்தில். அனைவரும் ஆம் என தலையசைக்க, குட் என்றதும் டீலர் பேச துவங்கினர். மேடம், உங்கள் மற்ற கம்பெனிஸ் ப்ராடக்ட் லான்ச் சாம்பிள் பார்த்ததும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. எங்கள் ப்ராடக்ட்டுக்கும் உங்கள் கம்பெனி பொறுப்பில் விட்டால் நல்லா வரும்னு நம்பிக்கை வந்துருச்சு. உங்கள் முடிவை சொன்னால் திருப்தியாக கிளம்புவோம் என்றார் டீலர். அவர் கொண்டு வந்த சாம்பிளை நன்றாக ஆராய்ச்சி செய்து பார்த்த ஆரு, ஐ எம் சாரி மிஸ்டர், உங்கள் ப்ராடக்ட்டுக்கு விளம்பரம் கொடுக்க நான் விரும்பலை என்றதும் அந்த டீலர் மட்டுமின்றி கம்பெனி ஸ்டாஃப்ஸ் கூட அதிர்ந்து போயினர். எத்தனை கோடி டீலை போய் வேண்டாம் என்கிறாளே என்ற எண்ணத்தில். எங்கள் கம்பெனி ப்ராடக்டை லான்ச் பண்ணணும்னா அதுக்கு அந்த ப்ராடக்ட் வர்த்தானதாக இருக்கணும். அப்படி இல்லைனா எங்கள் கம்பெனிக்கு தான் கெட்ட பேர் என்றதும் கோபமான அந்த டீலர், அப்போ எங்கள் ப்ராடக்ட் மட்டமானதுன்னு சொல்ல வரீங்களா மிஸ்ஸஸ் அஜய்? எஸ், ஆஃப்கோர்ஸ். இதில் என்ன சந்தேகம் உங்களுக்கு? அவள் சாதாரணமாக சொன்னது கூட அந்த டீலருக்கு பெரும் கோபத்தை ஏற்படுத்தியது. இத்தனை பணியாட்கள் முன்னால் தன் பொருட்களை எல்லாம் தரமற்றது என்று சொல்லி அவமானம் செய்ததாக உணர்ந்தவர் கோபமாக இருக்கையை விட்டு எழுந்து, மிஸ்ஸஸ் அஜய், எத்தனையோ கம்பெனிங்க எங்கள் ப்ராடக்டை லான்ச் செய்ய கேட்டும் கொடுக்காம உங்கள் கம்பெனியை தேடி வந்து எங்களை அவமானப்படுத்திட்டீங்க இல்லை? இதுக்கான பதிலை நீங்கள் சொல்லியே ஆகணும். கோபத்தில் எச்சரித்த டீலர் அங்கிருந்து சென்றார். அதை எதையும் கவனத்தில் எடுத்துக்கொள்ளாத ஆரோ அமைதியாக அங்கிருந்து ஸ்டாஃப்ஸை நோட்டமிடவும் ஸ்வாதியின் அசௌகரியமான நிலையை உணர்ந்து கொண்டாள் போலும். விட்டால் அழுதுவிடும் நிலையில் இருந்த ஸ்வாதியை தோளை உரசுவதும் அவள் காலை காலால் சீண்டுவதும் மடியில் கை போட்டு கொண்டு வயிற்றை உரச முனைவதும் என்று பல சேட்டைகளை ரகசியமாக செந்தில் செய்து கொண்டு இருக்க, 100க்கும் மேற்பட்டோர் இருக்கும் கூட்டத்தில் எப்படி இவனை சமாளிப்பது என எண்ணத்தில் சகிக்க முடியாமல் அமர்ந்திருந்தாள் ஸ்வாதி. அதை உணர்ந்த ஆரு, ஹே மிஸ்டர் என்று உரக்க கத்தவும் மொத்த கூட்டமும் அவள் பார்வை கோபமாக செல்லும் இடத்தை தான் மையல் கொண்டது. செந்திலோ யாரை அழைக்கிறாள் என திரும்பி திரும்பி பார்க்க, ஹலோ உங்களை தான் என்றாள் ஆள்காட்டி விரலால் சுட்டிக்காட்டி. அதில் எதற்காக அழைக்கிறாள் என்ற யோசனையில் அவசரமாக செந்தில் எழ, ஒரசியாச்சா என்ற கேள்வியில் புரியாமல் விழித்தான். உங்க பக்கத்துல உட்கார்ந்திருந்த பொண்ணை ஒரசி முடிச்சாச்சான்னு கேட்டேன். அழுத்தமாக சொல்ல மிடறு விழுங்கியவன், மேடம் அது வந்து என இழுக்கும் போதே ஷட்டப் ஹால் அதிர கத்தியிருந்தாள் ஆரு.
என்கிட்ட வேலை செய்யறவங்க உங்க வேலையை சரியா செய்றீங்களோ இல்லையோ, ஆனா கூட வேலை பார்க்குற பொண்ணுங்களுக்கு உங்களால எந்த ஒரு இடைஞ்சலும் மனக்கசப்பும் வராதபடிக்கு நடந்துக்கணும். நானும் அப்போதுலேருந்து பார்க்குறேன், உங்க பார்வையும் செயலும் ரொம்ப தப்பா இருக்கு. அடுத்த முறை இப்படி நிக்க வச்சு பேசிட்டு இருக்க மாட்டேன். மைண்ட் இட். கர்ஜனையாக சொன்னவளின் நெஞ்சில் மித்ராவின் குணத்தைப் போல சிறிது ஈரம் இருந்தது போலும் எச்சரிக்கையோடு நிறுத்தி கொண்டாள். சுவாதியை மட்டும் அவள் தனியாக அழைத்து கொண்டு போக செந்திலின் முகம் அவமானத்தில் கருத்து போனது. அங்கிருந்த மொத்த பேரின் பார்வையும் அவன் மீது ஏளனமாக விழுவதைப் போல் தோன்ற, ஒரு பெண் தன்னை இத்தனை பேரின் முன்னே விரல் நீட்டி எச்சரிக்கை செய்து மிரட்டிவிட்டாளே என்று நினைக்க நினைக்க ஆத்திரம் உண்டு அங்கிருந்து சென்றான். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். சுவாதி தான் தலை குடிந்து நின்றவளாக கண் கலங்கி சொன்னது. சிறு புன்னகையோடு அவளை கண்ட ஆரோ, தப்பு செஞ்சவங்க தான் தலை குனிஞ்சு நிற்பாங்க. நீ தப்பு செஞ்சியா? சற்றே கடின குரல் எழுப்ப அவசரமாக இல்லை மேடம் என தலை உயர்த்தி சொன்னாள். குட். உன் பேர் என்ன? ஸ்வாதி மேடம். ஃபைன் ஸ்வாதி. இனிமேலாவது யாருக்கும் பயந்து ஒதுங்காம தைரியமா இரு. ஏதாவது பிரச்சனைனா உடனே மேனேஜ்மெண்ட்ல கம்ப்ளைண்ட் பண்ணு. மற்றதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க, சரியா? அமைதியாக கூறி அங்கிருந்து செல்ல ஸ்வாதிக்கு ஆருவை மிகவும் பிடித்து விட்டது. அவளின் இயல்பான நட்பு பேச்சில், ஃபார்மல் உடையில், கருப்பு கூலிங் கிளாஸ் விகிதம், ஸ்டைலாக காரில் சாய்ந்து நின்றிருந்த கணவனை கண்டு கொண்ட ஆரு, இவர் எப்போ வந்தாரு என்ற யோசனையோடு தன்னோடு வந்த மேனேஜரை போக சொல்லிவிட்டு உற்சாகமாக ஓடி வந்த ஆரு, அஜய், என்ன அதிசயமா நீங்க வந்திருக்கீங்க? ஆஃபீஸ் போகலையா என்றாள் புன்னகையோடு. கூலிங் கிளாஸ் வழியே மனைவியின் அசாத்திய அழகை பருகிய அஜய், போகாம இருப்பேனா ஆரு, அங்கிருந்து தான் நேரா இங்க வரேன் என்றவன் சுற்றி முற்றி பார்வையை செலுத்தி அங்கு யாரும் இல்லை என்றதும் சட்டென அவள் இடை வளைத்து இழுக்க பூங்கொத்தாய் அவன் மேல் சரிந்தவள். அச்சோ, என்ன பண்றீங்க அஜய்? நம்ம ஆஃபீஸ்க்கு வெளியே இருக்கோம், யாராவது பார்க்க போறாங்க என்றாள் கணவன் கையில் நெளிந்து கொண்டு. இங்க நம்மளை தவிர வேற யாரும் இல்லை ஆரு டார்லிங், டோன்ட் ஃபேர் என கண்ணடித்து, எங்காவது லாங்கா டிரைவ் போலாமா பேபி என்றான் போதை ஏற்றும் குரலில். இன்னைக்கு என்ன சார் ஒரே மார்க்கமா இருக்கீங்க? சீக்கிரம் ஆஃபீஸ் விட்டு வந்தாச்சு போலையே. பின்ன என்ன பண்றது ஆரு, இப்பவும் உன் நினைப்பாவ என்னை வச்சிருக்கியே. அடிக்கடி உன் ஞாபகம் வந்து போகுது. அதுவும் இன்னைக்கு அவ்வளவா வேலை இல்லை, அதான் என் பொண்டாட்டி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஓடி வந்துட்டேன் என்றவன் காதல் பொங்க அவள் நெற்றி முட்ட கணவனின் பால் உருகும் மனதை அவளால் மட்டும் தடுக்க முடியுமா என்ன? எங்க போகலாம் என்றாள் காதலில் கசிந்துருகும் குரலில். இது வரைக்கும் போகணும்னு தோணுதோ அது வரைக்கும் போகலாம். உனக்கு வேலை முடிஞ்சதாடி? உங்களை விட வேலை முக்கியமா அஜய் என்று கண் சிமிட்டி சிரிக்கவும் அவள் அழகில் சொக்கி போனான் காதல் கணவன். இருவரும் கொஞ்சிக் கொண்டு காரில் ஏறி சிரித்த முகமாக செல்வதை செந்திலும் பார்த்தான். ஆறுவிடம் கோபமாக பேசிய அந்த டீலரும் பார்த்தான், கண்கள் பளபளக்க. மாலை மங்கும் நேரம் தன் வேலைகளை முடித்துவிட்டு மித்ராவிடம் வந்த கவி, மேடம் என அழைக்க, சொல்லுமா, ஏதாச்சும் வேணுமா? தன்யாவுக்கு மில்க் ஷேக் செய்து கொண்டிருந்த மித்ரா கேட்க, இல்லை மேடம், அது ஊர்லேருந்து என் சின்ன வயசு ஃப்ரெண்டும் அவங்க அம்மாவும் வராங்க, நான் இன்னைக்கு மட்டும் சீக்கிரம் கிளம்பிட்டுமா என்றதும், தாராளமாக போயிட்டு வாமா என்ற மித்ரா. ஆமா கவி, உன்கிட்ட உனக்கு கேட்கணும்னு நினச்சேன். நீ ஏன் ஹாஸ்டலில் தங்கி இருக்க? உன் அப்பா அம்மா எல்லாம் ஊரில் இருக்காங்களா என்ன என்றாள் யதார்த்தமாக. அதில் முகம் சுருங்கிய கவி, எனக்கு நான் யாருன்னே தெரியாத போது என் அப்பா அம்மா எங்கே இருக்காங்கன்னு எப்படி தெரியும் மேடம்? விரக்தியாக கேட்டிட மனம் படபடக்க புரியாமல் பார்த்த மித்ரா, என்ன கவி சொல்கிற? ஆமாம் மேடம், எனக்கு சின்ன வயசில் நடந்த எதுவுமே ஞாபகத்தில் இல்லை. 8 வயசு இருக்கும். மயக்கம் தெளிஞ்சு நான் கண் திறக்கும்போது ஒரு ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். எல்லாமே புதுசாக இருந்துச்சு. யாரையுமே தெரியாமல், யார் பேசுகிறதையும் கேட்க முடியாமல், உடம்பு முழுக்க அடிபட்டு அங்கங்கே கட்டோடு இருந்தேன். என்னை தெரிஞ்சவங்க யாரும் என்னை தேடி வரலை. அப்படியே வந்தாலும் எனக்கு அடையாளம் தெரிஞ்சிருக்காது. ஏன்னா என் குடும்பத்தில் இருக்கவங்க ஒருத்தர் முகம் கூட எனக்கு ஞாபகத்துக்கு வரல. எனக்கு எப்படி ஆக்சிடெண்ட் நடந்தது, ஹாஸ்பிட்டல் எப்படி வந்த, இப்படி எதுவுமே எனக்கு தெரியாது.
காயம் ஆறுனதும் மார்த்தாண்டாம்ல உள்ள ஒரு ஆசிரமத்துல சேர்த்து விட்டாங்க. அவங்க பேசுற பாஷை புரியாம எனக்கு என்ன வேணும்னு கூட சொல்ல தெரியாம எப்ப பாரு அழுதுட்டே இருப்பேன். அப்பதான் எனக்கு எல்லாவுமே கிடைச்சா என் ஸ்வாதி. இப்ப வர என்ன ஒரு அம்மாவா தோழியா கவனிச்சுக்கிறது எல்லாமே அவதான். தோழியை பற்றி பெருமையாக சொன்ன கவி, விஷானும் அவன் அம்மாவும் அவங்க அப்பாவோட ஒவ்வொரு நினைவு நாளுக்கும் எங்க ஆசிரமத்துக்கு வருவாங்க. எங்களுக்கு என்னென்ன தேவையோ வாங்கி கொடுத்துட்டு எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போவாங்க. அப்போதான் விஷால் எங்க கூட பழக்கமானா. அவனுக்கு எங்களுக்கும் ஒரே வயசு வேறையா ஈஸியா ஒட்டிக்கிட்டோம். வருஷம் எங்களை பார்க்கவே ஆன்ட்டியை கூட்டிட்டு சரியா வந்துடுவான். நாங்க காலேஜ் முடிக்கிற வரை ஆசிரமத்துல இருந்துட்டு இப்போ ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி தான் இங்க வேலை தேடி வந்தோம் மேடம். தன் கதையை அவள் சுருக்கமாக சொல்லி முடிக்க மித்ராவின் மனதில் நெருடல் ஏற்பட்டது. சமீப காலமாக கவியின் நடவடிக்கைகளை கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறாள். இவளையும் இவள் செய்கைகளையும் எங்கேயோ பார்த்து பழக்கப்பட்டதைப் போலவே உள்ளதே என்ற எண்ணமே மித்ராவின் மனதில் ஏதேதோ நினைவுகள் ஆட்கொண்டு உலுக்கிக் கொண்டுதான் இருந்தது. ஆனால் இப்போது கவி சொன்னதையெல்லாம் கேட்ட மித்ராக்கு கவி சொன்ன ஊர் பெயரை கேட்டதும் தலை சுற்றி படபடப்பாக வந்து நெஞ்சை பிடித்து கொண்டு தரையில் சரிய விருந்தவளை கவி கவனிக்கவில்லை. ஆனால் விரைவாக வீடு வந்து சேர்ந்த ஆத்வி மா என்ற அலறலோடு நொடியில் தாங்கியிருந்தான்.